வணக்கம். வெல்கம் டு ஹலோ தமிழா. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, முக்கியமாக கேமரா ஆப்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமராவில் ஃபோட்டோஸ்லேயும் வீடியோஸ் எடுக்கும்போதும் என்னென்ன ஆப்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணல அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கிங்க. இதனோட சைஸ் 15.6 MB இருக்குது. அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் இதில் ஏதாவது ஒரு காண்டாக்டோ இல்லை ஒரு குரூப்க்கோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் இருக்கும். அந்த கேமரா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிங்க. ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி நாம் இதில் வேரியஸ் ஆப்ஷன்ஸை நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க டூல் பார்த்திங்கன்னா க்ராப்பிங் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு ஃபோட்டோ வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்மைலி இன்க்ளூஷன். இந்த அப்டேட்டில் ஸ்மைலீஸை ஃபோட்டோஸில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஸ்மைலீஸ் வேணாலும் உங்களால் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்மைலீஸ் உங்களால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது டெக்ஸ்ட் டூல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இதில் டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் தமிழ்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்னு டைப் ஆகிடும். அதே மாதிரி இங்கே கலர் சூஸிங் பார் இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்மைலிக்கு எனக்கு கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க ஸ்மைலியை நான் சூஸ் பண்ணிவிட்டு இதனோட கலரை நான் இந்த கலர் டூல் பாரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்மைலிக்கு எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்மைலியை நான் டச் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இதனோட வேரியேஷன்ஸ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா எகைன் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த கலர் சேஞ்சிங் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு ரிவர்ஸ் ஆகணும், இந்த ப்ராசஸ்லாம் ரிவர்ஸ் ஆகணும், இந்த ப்ராசஸ் நான் இப்போ செஞ்ச ப்ராசஸ்லாம் ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே ரிவர்ஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த ரிவர்ஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா எனக்கு இந்த ஸ்மைலி வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ஸ்மைலியை ஜஸ்ட் டச் பண்ணிட்டே இருக்கும்போது டெலீட் ஆப்ஷன் வரும். லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் டெலீட் ஆப்ஷன் வரும். அங்கே கொண்டு போய் டெலீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த டெக்ஸ்ட் எனக்கு வேணாம் அப்படின்னா அதையும் கொண்டு போய் இந்த டெலீட் ஆப்ஷனில் டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டூல் பார் பார்த்தீங்கன்னா பென்சில் டூல் பார். இந்த பென்சில் டூல் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன எழுதணும்னு தோணுதோ அதை எழுதிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த பென்சில் டூல் பார். அதே மாதிரி இந்த பென்சில் டூல் பாரில் எழுதின டெக்ஸ்ட்டுக்கும் உங்களால் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் இதை டச் பண்ணுங்க. அதாவது இந்த பென்சில் டூல் பாரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நீங்கள் கலர் சேஞ்சிங் பாரை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணீங்களோ அந்த கலர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எகைன் இந்த ரிவர்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நான் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது ஜஸ்ட் ஓகே. இந்த பென்சில் டூல் பாரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் இந்த ரிவர்ஸ் பாரை யூஸ் பண்ணி மட்டும்தான் டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பட் இந்த டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவர்ஸ் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோஸ் எடுத்து பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அந்த ரவுண்ட் கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் விழும்.
அந்த கேமரா ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு 7 செகண்ட்ஸ் வீடியோ நான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மைலிஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எத்தனை ஸ்மைலிஸ் வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மைலிஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இதனோட கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கலர் சேஞ்சிங் டூல் பார் சைடில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் வேணும்னாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டெலீட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த ஸ்மைலியையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இருக்க டெலீட் கொண்டு போய் விட்டுட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். அகெயின் இங்கே பென்சில் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த பென்சில் டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இதை எழுதுறதுக்கு முன்னால் உங்களுக்கு கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக சென்ட் ஆகிடும். இதுதாங்க வாட்ஸ்அப்பில் வந்திருக்க அப்டேட். உங்களுக்கு இது போல் இன்னும் டெக் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.